வாவாதியார் திரைப்படத்தோட திரை விமர்சனத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தீய சக்தி தேள் எனில் இது பாம்பு படமாடா இது. கலைக்கு திராவிட குளியல் நடத்தி கன்றாவியான படைப்புகளை தமிழ் திரையுலகம் அரங்கேற்றி வரும் இன்றைய சூழலில் இது என்ன பிரமாதம், இதைவிட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு என்னும்படியாக கலைக்கு திராவக குளியல் நடத்தி இருக்கிறார் இயக்குனர் நலன் குமாரசாமி. தெரித்து விழும் திராவக துளிகள் நம் ரசனையை பொசுக்குகின்றன. குறிப்பாக எம்ஜிஆர் ரசிகனுக்கு இது ஆறவே ஆறாத ரணம். கதை துவங்குகிறதுக்கு முன் எம்ஜிஆர் பற்றி சுருக்கமான வரலாறு போன்று ஒன்று சொல்லப்படுகிறது. அதில் திரையில் ஒளிரும் திமுக என்னும் பெயரை உச்சரிக்காது தவிர்க்கும் விதத்தில் துவங்குகிறது கோமாளித்தனம். தமிழ் சினிமா கண்டிராத காக்கி சட்டை அணிந்து காவல் அதிகாரியாய் கார்த்தி வருவதெல்லாம் காட்டுபிராண்டி கற்பனை. சரி, உடைதான் இப்படி, பாத்திரத்தின் நடத்தியாவது லட்சணமாக இருக்கிறதா என்றால், கட்சியினர் விரும்பியதால் என் மகனை என் இருக்கையில் அமர வைக்கிறேன் என அடிக்கடி தமிழகம் பார்க்கும் குரலி வித்தையை மிஞ்சி நிற்கிறது அது. கெட்ட போலீஸ்காரன் தனக்குள் எம்ஜிஆர் ஆன்மா புகுந்ததால் நல்லது செய்வதாக சொல்ல வந்த கதை டாஸ்மாகில் கண்டதையும் கலந்து குடித்தவன் எடுக்கும் மாந்தி போல நிறைவுகிறது. சத்யராஜ் பாத்திரமெல்லாம் 200 ரூபாய் கட்சி கூட்டங்களுக்கு போய் தற்குறித்தனமாக பேசிவிட்டு வருபவன் நகல். இந்த பாத்திரம்தான் அந்த கெட்ட போலீஸ்காரனை இயக்கும் அதிகார வர்க்கமாம். விஜய் டிவி மிமிக்ரி கலைஞர்களின் நிழலை கூட நெருங்கவில்லை கார்த்தியின் மாறுவேட பரிமாணம். என் குடும்பமே முக்கியம் என்று வாழ்ந்தவரின் வேடமிட்டு வந்து எம்ஜிஆர் நின்றால் தமிழக மக்கள் துடித்து போய் விடமாட்டார்களா? அப்படி நாம் துள்ள துடிக்க கார்த்தி மூலம் கொத்தி இருக்கிறார் நலன் குமாரசாமி. ஆக ஊசி குத்தப்பட்ட செய்வினை பொம்மை போல இருக்கிறது படம் பார்த்தவர்களின் மனசு.